அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தை எல்லாரும் உங்களை போற்றி புகழ்ற வாய்ப்பு நன்றாக இருக்கு. புகழின் உச்சத்துக்கு போற வாய்ப்பும் பலருக்கு அமையுங்க. குறிப்பா சொல்லணும்னா பெண்களை பொறுத்தவரை செல்வம் மங்கையா திகழ்வாங்க. செல்வங்கள் வந்து சேர அமைப்பாக இருக்கு. சேர்த்து வைங்க. சேமிப்பு இந்த காலம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு எது வந்து நம்பிக்கைன்னு அவரோட சேமிப்பு மட்டும்தான் நம்பிக்கை. இப்போ உள்ள காலகட்டத்துல யாரும் நமக்கு எப்போ வந்து உதவுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ நமக்கு தெரியாது அல்லவா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பு உயரும். உங்களுடைய தன்மானம், தன் மதிப்பு, உங்களுடைய மரியாதை அனைத்தும் உயர்ற காலமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கு? படிக்கின்ற மாணவர்களுக்கு 5ஆம் சனி பார்க்கும்போது ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். புரியுதா? குழப்பத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கும் குழம்பிக்க வேண்டாம். ஒண்ணு டவுட்டா உங்களுடைய டீச்சரையோ இல்ல ப்ரொஃபஸரையோ நீங்க கேட்டு தெளிவடைஞ்சிருங்க. குழப்பத்தோட என்றும் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் போட்டு படிங்க. மொத்தமா அள்ளி குப்பையா வச்சு படிக்க வேணாம். ஒரு ஷெடியூல். இன்னைக்கு இதை படிக்க போறேன், இன்னைக்கு இதை முடிக்க போறேன், நாளைக்கு இது ஒரு ஷெடியூல் போட்டு கரெக்டா பிளானா இருக்கும். எதுக்கும் நான் ரெடி. அந்த மைண்ட் செட்ல இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்பு வகையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கூடா நட்பு கேள்வி முடிக்கிற மாதிரி வண்டி வாகன சாகசங்கள் இந்த காலத்துக்கு உங்களுக்கு வேண்டாம். இரவு நேரங்கள்ல, குறிப்பா இரவு நேரங்கள்ல எங்கேயாச்சும் நண்பர்களோட தங்கி இருப்போம், இல்ல நம்ம நாங்க வந்து ட்ரீட்டுக்கு போறோம், கெட்டுக்கு போறோம், அந்த காலம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தபடியா நான் வந்து சீனியர் சிட்டிசன் சார், நான் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? எனக்கு நல்லா இருக்குமா சார்னா, சனி பகவான் 11 இருக்கார், குரு பகவான் நல்ல நிலை இருக்கார். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து கரெக்டா நம்ம பண்றோமா, இது பண்ணா ரிட்டர்ன்ஸ் வருமா வராது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு, உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஓவர் வியூவா இந்த இஸ்கத் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல சேர்ற வாய்ப்பா தான் இருக்கு. பலருக்கு கடல் கடந்து போய் வாணிகம் பண்ணி சம்பாதிக்க அமைப்பு இருக்கு. திருமணத்துல வந்து பிரச்சனை இருந்தவங்க எல்லாருக்குமே திருமண தடைகள் நீங்கி திருமணம் பெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கி புதிய வேலை சிலருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பலருக்கு இருக்கிற வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் எல்லாம் சேரும் போதும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா கொடுக்கறது சனி. புரியுதா? கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடாகவும் நீங்க வந்து செயல்படுங்க. சார் இந்த காலத்துல என்ன சார் நான் வழிபாடு பண்ணலாம் நல்லது பயக்கணும்? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அந்த சாமியை கும்பிடுறதை விட உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு யார் கொடுப்பா, யாருக்கு இருப்பார், அப்போ கொடுக்கணும் பவர் ஏத்தும் போது நம்ம அதிகம் பெற்றுக்கலாம். புரியுதா? பிளஸ் மைனஸ். இப்போ உங்களுக்கு யாரு உங்களுக்கு வந்து வேணும்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல குரு, நவகிரக குரு, குரு பேச்சுக்கு பிறகு நவகிரக குரு வழிபாடு பண்ணு. மே மாதத்துக்கு குரு பேச்சு வந்த பிறகு குரு